எக்கானமி ரிஃபார்ம் ஆர் இனிஷியேட்டட் பை த நரசிம்மராவ் கவர்மெண்ட். அதாவது எந்த 5 இயர் பிளான் அப்ப நரசிம்மராவ் கவர்மெண்ட், நரசிம்மராவ் ஏன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், அவரோட பீரியட்ல தான் என்னன்னா எக்கானமி ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சார் எக்கானமி ரிஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுது. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது 1990 என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால வெளிநாட்டுல இருந்து நிறைய என்ன பண்ண வருவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருது. இங்க வந்து என்ன பண்றது, அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த 1990க்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முக்கியமான வந்து ஒரு ரிஃபார்ம் யாரோட பீரியட்னா நரசிம்மராவ் பீரியட்ல எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல என்ன 5 இயர் பிளான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனியம். இப்ப எந்த டைம்லனா 8வது 5 இயர் பிளான்ல தான் என்னன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8வது 5 இயர் பிளான். இந்த நல்லா கவனிங்களேன், 7வது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 90 இருக்கா. ஸோ 1990 1992 இந்த 2 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை சமாளிக்காக தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்ம் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கிடையாது. கிளாஸஸ்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி நடந்துச்சு, என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் இந்த இடத்துல கொஸ்டின் மட்டும் பார்க்கறனால இதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிக்கங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8th 5 இயர் பிளான் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு.